ஹாய் அண்ட் ஹலோ மக்களே. என்னடா இப்படி போய் வேர்த்து போய் மூஞ்சி இருத்து போய் எங்கே போய் வெயிலில் சுற்றிட்டு வர அப்படின்னு கேட்குறீங்க, எனக்கு தெரியுது. பட் நோ, என்னுடைய ரூம்லேருந்து ஸ்ட்ரைட்டாக மெட்ரோக்கு வரேன். ரூமுக்கு வந்து கிளம்பும்போது நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் கிளம்புனேன். அங்கேருந்து வரத்துக்குள்ளே எவ்வளோ வெயில்னு உங்களுக்கு பார்த்தா ஈக்காட்டு தாங்கள் மெட்ரோ. அண்ட் எஸ் மக்களே, ஹோப் யூ guys are doing good. நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நல்லா காற்றடிக்குது. எனக்கு இந்த ஸ்மெல் வந்து ஒரு லைட்டாக ஒரு நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. சைலண்ட்டான ஒரு ஸ்மெல் வந்து எனக்கு எடுத்துகிட்டு வருது. இட் இஸ் மக்களே, ஐ நோ ஐ ஹேவ் டு ஷேவ், ஐ ஹேவ் டு டூ சம்திங் அபவுட் இட், பட் லெட்ஸ் see how it goes. See you, have a great day. So, hi and hello, happy morning மக்களே. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், வாட் இஸ் த ரீசன் ஐ எம் மேக்கிங் திஸ் வீடியோ இஸ் வெரி சிம்பிள். ஃப்ரண்ட் எண்டா பேக் எண்டா, டெவாப்ஸ் இன்ஜினியரா இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா, மேரன் ஸ்டாக்கா இல்லை C/ஆ, ஜாவாவா CSSஆ, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கா? டேட்டா அனலிட்டிக்ஸா டேட்டா சயின்டிஸ்டா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டு என்ன படிக்கிறதே தெரியாமல் பெப்பேன்னு முடிச்சிட்ருக்கேன். எனக்கு லேர்ன் கோடிங் ஃபார் ஃப்ரீ இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவில் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் டூயிங் வாட் ஐ திங்க் ஐம் கோயிங் டு டூ. அண்டு நிறைய அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய இந்த எஸ்ஐக்கான ஜாப் போஸ்டிங் வந்திருக்கு. அண்ட் ஐ ஹாவ் ஃபியூ தாட்ஸ் ஆஃப் டூயிங் மை PhD இன் காமர்ஸ். ஸோ அது ஒரு ஐடியா. அது எங்கே இப்போதைக்கு அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். அண்ட் ஐ நீட் டு ஸ்பீக் வித் மை ப்ரொஃபஸர்ஸ், எம்காம் படித்த ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட வந்து பேசி சரி நீ ஓப்பனிங் இந்த மாதிரி கரஸ்டில் பண்ணலாமா, அவர் வந்து ஃபுல் டைம் பண்ணுறது வந்து எவ்வளோ ஃபீஸிபிளாக இருக்கும், அண்ட் அந்த இது என்ன அதெல்லாமே பார்க்கணும். நெட்டு செட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அந்த வார்த்தையை சொல்லியே நான் அதுக்கு அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு. அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் ஐ நீட் டு டூ. அண்ட் ஐ நீட் டு ஸ்டடி ஃபார் மை எக்ஸாம்ஸ். எஸ், அதே எக்ஸாம் தான், வருஷம் எழுதுகிற அதே எக்ஸாம் தான். அந்த எக்ஸாமுக்கு நான் வந்து படிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து ஐ நீட் டு கோ த்ரூ அ ரீஃப்ரெஷ். ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு ரீஃப்ரெஷ் பண்ணி. ஐ வில் கோ த்ரூ ரீஃப்ரெஷ் ரைட் நவ், ஸ்டார்டிங் நவ், அண்ட் லெட்ஸ் see how it goes. அண்ட் எஸ், ஐ நீட் டு ட்ரிம் மை பியர்ட் a little. ஏன்னா இங்கெல்லாம் வந்து வந்துடுச்சு, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கெல்லாம் வந்துடுச்சு. இதெல்லாம் எடுக்கணும். அண்டு இங்கெல்லாம் கூட எடுக்கணும். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் I need to update my LinkedIn, and I will be sharing my LinkedIn profile. நான் அதை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், பட் let's see if I'm going to share it here or another YouTube channel. அதில் வந்து பண்ணலாமா? லைக் லிங்க்டின்காகவே வந்து கொஞ்சம் எஜுகேஷனல் ரிலேட்டடாக, டோட்டலாக எஜுகேஷன் மட்டும்தான் இருக்கும். அது இது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் கொடுக்குறதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அண்ட் எஸ், உங்கள் பையனுக்கு மூஞ்சியில் தொப்பைக்கு தொப்பை தும்பைக்கு தும்பை தான் பார்த்துருவீங்க, இது தொப்பைக்கு தொப்பை. எஸ், அண்ட் எஸ், பார்ப்போம் என்ன நடக்கட்டும். அண்ட் ஐ வென்ட் டு சாக்கார்பேட்டைக்கு போயிட்டு ஒரு நார்த் இண்டியன் தாலி சாப்பிட்டு, அந்த பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்டு, yeah, that is what you call as a weekend in Chennai. மே 1 போய் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அந்த போகிற ப்ராசஸும் ஜாலியாக இருந்தது, அங்கே இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வரும்போது வாஸ் வெரி ஹாப்பி. ஏன் வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஃப்ரைடே வாஸ் நாட் அ குட் டே ஃபார் மீ, ஐ டெல் யூ தட். அண்ட் ஐ கான்ட் டிஸ்க்ளோஸ் வாட் ஹேப்பன், பட் very bad things happened to me. Many of the deals hasn't been pushed through it, and I feel a little sad for what is going on in my life right now, and I'm thinking of doing something which is going to be making it a little more tougher, but I'm going to do it anyways because it is a one-time thing I'm going to do. You live only once, so எவ்வளோ ஸ்பீடாக இங்கிலீஷ் பேசணுன்றது அவசியம் இல்லை, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேசினா போதும்.
யா இப்போ நம்ம பேசுகிறது வந்து எதிர்க்க இருக்கவங்களுக்கு வந்து புரியுது, எதிர்க்க இருக்கவங்களுக்கு வந்து தெரியுது நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எதுக்காக வந்து இது பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே வந்து அவங்களுக்கு புரியுதுன்னா தட் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ யா, பார்ப்போம் மக்களே என்ன ஆகுது. ஸோ மக்களே, குட் மார்னிங். எஸ், ஆக்சுவலி எழுந்துட்டேன் ஒரு 5:30 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். பட் இப்போ தான் வந்து லைக் ஐ எம் ஜஸ்ட் ஒர்க் அப். நேற்று நிறைய வேலை பண்ணணும்னு சொன்னல, ஒரே ஒரு வேலை தான் பண்ணேன், 2 வேலை தான் பண்ணேன் ஆக்சுவலி. காது குத்துறது அண்ட் ஃப்ரெண்டுடைய கல்யாணத்துக்கு போகுது. இந்த 2 வேலை தான், வேறு எதுவுமே பண்ணல. 2 கல்யாணத்தில் என் ஃப்ரெண்டா 2 ஃப்ரெண்டு, ஆனால் 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க. நான் ஒரு ஆள் நடுவில் நின்று என்னடா இது இவ்வளோ கொடூரம் பண்ணுறீங்களா எனக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த 2 ஃப்ரெண்டு பேசிக்க மாட்டாங்க. போகிறது இன்னொரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு. அந்த ஃப்ரெண்டா என்னை பார்த்து ஷாக்கு, ஓ அருண் நீங்களாம் வந்திருக்கீங்களா, என்னால் நம்பியே முடியலங்க அப்படின்னு. ஏம்மா என்னை பார்த்தா என்னம்மா எப்படிமா தெரியுது உனக்கு? இந்த 2 பேரை மேய்க்கிறதுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா? அவனா அமைதியாக இருக்கான், அவங்க வேற இன்னொரு ஃப்ரெண்டு வேற. சாப்பாடு போனால் சாம்பார் வருது, ரசம் வருது, சாம்பார் வருது, ரசம் வருது. ஐயோ மீதியெல்லாம் எங்கேயா? சப்பாத்தி குருமா எங்கேயா போச்சு, சென்னை மசாலா எங்கேயா போச்சு? அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா கடைசி அந்த லாஸ்ட் ரோ இருக்குல்ல, அங்கே எல்லாருமே கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட் ரோவில் இருக்கும்போது எங்களுக்கு எதுவுமே வரல. ஒன்றுத்துக்கும் 2 வாட்டி அவனா சரி ஏன் கன்ஃபியூஸ் ஆகிங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் தான் வந்தான், ஓகேவா? அவங்க 2 பேருக்கும் சண்டை, அவங்க பேச மாட்டாங்க. ஓகே, பேர் ஏறி எதுவுமே தெரிய போகிறதில்ல. ஃப்ரெண்டு நம்பர் 1 பையன், ஃப்ரெண்ட் நம்பர் 2 பொண்ணுன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? அவங்க 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க. நடுவில் நான் மட்டும் அவளா டேய் ஸ்வீட்டு இருக்கலடா, டேய் எதுவுமே இருக்கலடா, காலிஃப்ளவர் இருக்கலடா, எதுவுமே ஒன்றுத்துக்காக நான் கூப்பிட்டு கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்துருவானா, கொஞ்சம் சாதம் எடுத்துருவானா, கொஞ்சம் சாதம் ரசம் எடுத்துருவானா, எல்லாத்துக்கும் நான் வந்து இது பண்ணுறேன். அவங்களா நீ இருக்குல்ல, நீயே எல்லாத்துக்கும் வாங்கி கொடுன்றா. இது அவன் சாப்பிட்டே முடிச்சிட்டான். சாம்பார் ரசம் மட்டும் போட்டுடே ஏதாவது சாப்பிட்றாக்கா, பாயசமாக சாப்பிட்றான்னா போதுண்டா. பாவம். இதுலேயே எனக்கு தெரிஞ்சு பாவப்பட்ட ஜீவன் யாருன்னா அவன்தான். வெறும் மேட்சை பார்த்துட்டு அமைதியாக எப்படிடா அவனால் அப்படி இருக்க முடியுது? எனக்கே கஷ்டமாக இருக்குடா நீ பண்ணுறதெல்லாம், ஏன்டா இப்படி பண்ணுற? அண்டு எஸ், ஒரு வழியாக சிறப்பாக முடிஞ்சது. இன்னைக்கு காலைல ஒரு கிரகப்பிரவேசம் இருக்குது. அது அட்ரஸ் கூட எங்கே இருக்குன்னு தெரில, எப்படி போக போகிறேன்னு எனக்கு தெரியல. நடந்து போட்டா, பைக்கில் போட்டா, சைக்கிளில் போட்டா? ஃபஸ்ட்டு அங்கே சைக்கிளில் போக முடியுமா, பைக்கில் போக முடியுமா, நடந்து தான் போய் ஆகணுமா தெரில, பார்ப்போம். ஸோ மக்களே, திஸ் இஸ் த நியூஸ். அண்ட் எஸ், உங்கள் பையன் வந்து இன்றைக்கி சென்னை கிளம்புறான். ஒரு 5 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்துக்க போகிறேன். பேக் வந்து துவைக்க போடணும், புது பேக் எடுத்துகிட்டு போகணும். அண்டு எஸ், புது பேக் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஏன்னா இருக்கிற பேக்கு வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு வரதில் வந்து போயிடும் போலது. ஸோ தட் இஸ் வாட் வி கால் வியர் அண்ட் டியர். ஏன்னா இந்த பேக்லாம் வந்து பயங்கரமான உழைக்கிற பேக், லைக் ஹார்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுற பேக்ஸ். பட் அதுவே வியர் அண்ட் டியரில் வந்து போயிடுது. இது நிறைய படிக்கலான்னு இருந்தேன், ஃபோன் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சேர்ந்து வந்ததுனால இது எதுவுமே படிக்கல. இன்றைக்கி எப்படியும் படிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ லைட்டாக நோட்ஸ் அதை எடுத்துக்கிட்டு நான் வந்து என் ஊருக்கு கிளம்பணும். ஐ மீன் லைக் சென்னை கிளம்பணும். ஸோ டாடா பை பை, ஹேவ் குட் டே. ஹாய் அண்ட் ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். எஸ், நேற்று மார்னிங் ஒரு வீடியோ, இன்றைக்கி மார்னிங் ஒரு வீடியோ, அண்ட் இது வந்து 3வது வீடியோ. ஸோ மொத்தமாக 3 வீடியோ சேர்த்து ஒரே வீடியோ உங்களுக்கு வரப்போகுது. அண்ட் என்னடா விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அரேஞ்ச் பண்ணியிருக்கே, மறுபடியும் எதாவது கலைஞ்சிடுச்சா, எதாவது அரேஞ்ச் பண்ண போறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கிளியராக புரியுது. No, it is not an arranging video. This is a video to showcase what is my bag. So what is in my bag கூட இல்லை. What is in my bag is clothes, சாப்பாடு, grape juice வச்சுருக்கேன். And I do have a knife, cutting knife அது வச்சுருக்கேன்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐ டூ ஹேவ் மை ஐடி கார்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அது தட் இஸ் நாட் த மேட்டர் ஹியர். ஆக்சுவலி என்ன விஷயம்னா, திஸ் இஸ் மை ஆஃபீஸ் பேக். ஸோ இதை நம்ம கொஞ்சம் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? வாட் இஸ் இன்சைட் மை பேக்? ஸோ ஆக்சுவலி ஆஃபீஸ் பேக்கு எம்டியாக தான் இருக்கணும். மெஜாரிட்டியாக எம்டியாக தான் இருக்குது எல்லாருக்குமே. வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு தான் மேக்ஸிமம் ஆஃபீஸ் பேக். பட் என்னோடய ஆஃபீஸ் பேக்கில் என்ன இருக்குன்னா, நீங்கள் பார்த்தது கரெக்டு தான். ஒரு பேண்ட், ஃபார்மல் பேண்ட்டு வித் ஷர்ட். இவன் யாரா, என்னடா இது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். த திங் இஸ் தட் இப்போ சென்னையில் பயங்கரமாக வெயில் அடிக்குது, பயங்கரமாக மழை பெய்யுது. ஆக்சுவலி இன்னைக்கு நான் வரும்போது நல்ல காற்று, புயல் காற்று. ஆஃப்டர்வர்ட்ஸ் மழை பெஞ்சிருக்கு. த ரெயின் வாஸ் ஸோ குட். பட் என்னுடைய ரூம் வந்து ரொம்ப ஷிட்டியான பிளேஸாக இருக்குன்றதுனால அனல் அடிக்குது எனக்கு. ஸோ ஐம் கோயிங் டு ஷிஃப்ட். அதையும் நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். ஐம் கோயிங் டு ஷிஃப்ட் டு மை ஃப்ரெண்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட்டாக வந்து புதுசாக சென்னை வந்திருக்கான். அவங்க கூட ஸ்டே பண்ணிக்கிறேன். 2500 தான் வாடகை. இட் இஸ் இன் செயின்ட் தாமஸ் மவுண்ட். நான் இப்போ வந்து ஈக்காட்டுத்தாங்கல் மெட்ரோ ஜெயா டிவிக்கு இப்போ எதிர்க்க இருக்கேன். ஐம் கோயிங் டு மூவ் டு செயின்ட் தாமஸ் மவுண்ட் ஏரியா. இங்கேருந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். ஸோ அங்கே வந்து மூவ் பண்ணிட்டேன்னா ஒய்ஃபை இருக்காது. பீரோ இல்லை அங்கே, ஆக்சுவலி எதுவுமே இல்லை. பேச்சுலர்ஸ் ரூம் தான் அது லிட்டரலாக. ஸோ பேச்சுலர்ஸ் ரூமில் என்ன இருக்குமோ அது அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஐ கெட் டு சேவ் சம் மணி as I'm in Chennai and my earnings are very little. ஸோ அதனால தான். அண்ட் அந்த டாப்பிக்கை மறந்துட்டு வேறு எங்கேயோ போகிறோங்க. ஸோ வேறு என்ன இருக்குது? got my sunglasses. These are prescribed sunglasses. It is not like prescribed. இதெல்லாம் யார் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம் கேட்குங்களா? யூஸ் டு கோ டு அரவிந்த் ஹாஸ்பிட்டல். ஐ ஹேட் மை லாசிக் சர்ஜரி தேர். ஸோ அந்த லாசிக் சர்ஜரி பண்ணிவிட்டு அந்த இது ஆக்சுவலி ஃபோட்டோ ரெசெப்டிக் கிளாஸ். இது போட்டால் நல்லா இருக்கும். போட்டு காமிக்கிறேன். இருட்டில் சன்கிளாஸாக அடித்த மாதிரி தான் இருக்கும். But these are good actually. These are good glasses. Worth it. நம்ம இதோ ரேபன் கிளாஸ் அதெல்லாம் வாங்கிறதுக்கு பதிலாக you can go for a eye checkup. அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் போங்க. they are actually having a machinery. அந்த மிஷினரிக்கு வந்து நம்ம இது கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி இருக்கும். they are one of the best doctors related to eye. It is not a sponsor but I had my surgery there. ஸோ அதனால நான் சொல்கிறேன். ஹெட்ஃபோன்ஸோட பட்ஸு அண்ட் திஸ் இஸ் அ கீ செயின். இது வந்து ஃபில் ஆகிடும் நாளைக்கு வந்து நான் ஆஃபீஸ் போகும்போது. அண்ட் இந்த யூனிஃபார்ம் செட் இருக்குல்ல, ஆக்சுவலி ஒரு செட் ஃபார்மல் வியர் செட்டு. இது கூட வந்து என்ன இப்போ ஆட் ஆக போகுதுன்னா, ஒரு வாட்டர் பாட்டில், எம்டி வாட்டர் பாட்டில். ஐ வில் கெட் another full water bottle too. அந்த வாட்டர் பாட்டில் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் எடுத்துப்பேன், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எடுத்துப்பேன். அண்ட் an umbrella. I used to carry it இந்த நவம்பர் டிசம்பர் டைம்லலாம் என்னுடைய ஆஃபீஸில். பட் இப்போ நான் அதை விட்டுட்டேன். ஏன்னா அந்த வெயில் தான் அதிகமாக இருந்தது. அது கொடை பிடிச்சாலும் ஒரு பைக் பிரோஜனம் இல்லை, அந்த மாதிரி தான் இருந்தது. சாரி, கொஞ்சம் எனக்கு. அண்ட் எஸ் மக்களே, தட் இஸ் ஃபார் மை ஆஃபீஸ் பேக்கு. இதை வச்சிடலாம். இப்போ ஒன்று இருக்குல்ல, இப்போ நான் ஏதோ ஒரு மேலே வச்சு எடுத்து இருக்கேன்ல, அந்த பேக் என்ன பேக் அப்படின்னா சச்சாங். திஸ் இஸ் மை ட்ராவல் பேக். ஓகே, உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த ட்ராவல் பேக் லெதர் பேக் தான். ரெக்ஸின் லெதர் தான். லைக் ரியல் லெதராக இருக்க வாய்ப்பு இல்லை, ரெக்ஸின் லெதராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஜிப்பில் உள்ள அந்த டெக்ஸ்சர் வந்து பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது. வெளியே வந்து அந்த லெதர் ஃபினிஷ் நல்லா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒன்றுமே இல்லை. கேட்கலாம் செகண்டில் ஏதாவது இருக்கா? எஸ், ஆக்சுவலி திஸ் இஸ் த புக். நான் கிட்டத்தட்ட வந்து 150 பேஜஸ் முடிச்சிட்டேன். ஃபார் தோஸ் டு டஸ்ட் செலக்டட் ரைட்டிங்ஸ் பை ஆத்தர் ஆஸ்பான். ஆத்தர் ஆஸ்பான் யாருன்னு தெரிஞ்சவங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பட் இட் இஸ் மை ஃபேவரட் புக்.
அண்ட் ஒரு ஜென்ரிக் சாம்சங் சார்ஜர். திஸ் இஸ் சாம்சங். நடுவில் ஒரு செகண்ட் லாக் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு தெரில. அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் மை ஆஃபீஸ் ஐடி கார்டு, ஐ ட்ராப்ஸ். இது வந்து எதுக்காகனா வந்து கண் வந்து இன்கேஸ் எதாவது எரிச்சலாக இருக்குது, இரிட்டேஷனாக இருக்குன்னா வந்து சோடியம் ஐ ட்ராப்ஸு. வேஸ்லின் லிப் பாம். நான் அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணணும்னு வச்சுருக்கேன், ஆனால் யூஸ் பண்ணவே இல்லை. மை ஐ ஹாஸ்பிட்டல், அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலோடைய இது மெம்பர்ஷிப் மாதிரி அந்த அது காமிச்சதாக உள்ளே போக முடியும். தீஸ் ஆர் ஈனோ அண்ட் பென்சில், மைக்ரோடெக் பென்சில். பென், ஆர்டினரி பென். இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். அதாவது நீங்கள் நினைக்கலாம் இவன் ரொம்ப வில்லேஜ் காயாக இருக்கானேன்னு, பட் இட் இஸ் ட்ரூ. வாட்டர் பாட்டில், ஸ்டீல் வாட்டர் பாட்டில் அது வச்சிடலாம், அது மேட்ரு இல்லை. இதுதான் மேட்ரு. இது என்ன தெரியுமா? என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சாக்லேட் ஜூஸ், சாக்லேட் சம்திங் மில்க் ஷேக், ஜஸ்ட் சாக்லேட் இது எதாவது பண்ணியிருக்கேனா? நோ, கிரேப் ஜூஸ். வீட்லேயே போட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எனக்காக கிரேப் ஜூஸ் கொடுத்துருக்காங்க என் மம்மி டேடி. அண்ட் பையன் பாவம் சென்னையில் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் பண்ணுறது, என் பேரண்ட்ஸ் முக்கியமாக பண்ணுறாங்க. வீட்டு சாப்பாடு உன்னால் சென்னையில் சாப்பிட முடியாதுப்பா, அதனால் நான் என்ன பண்ணுறேன், சாப்பாடு கட்டி கொடுத்துட்றேன், நீ ஒரு வேளையாவது சென்னையில் வந்து நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா? ஆச்சின்னு போட்டவனே அது ஊறுகாய் நினைக்காதீங்க, அது சாம்பார், முருங்காய் சாம்பார் அண்ட் இட்லி. இன்னைக்கு நைட்டு டின்னர் இதான். அண்ட் ஸோ மக்களே, இது என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா? தலகாணி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் மாற்றிடுவேன். ஸோ அதுக்கு அது. அண்ட் ரூமில் போடுறதுக்காக வேஷ்டி. மை ஃபார்மல் ஷர்ட்ஸ். அண்ட் இதுதான் ஆக்சுவலி சர்ப்ரைஸ் வந்து ஆக்சுவலி இதுதான் ஜூடியோ ஷர்ட் ஒன்று. நீங்கள் நினைக்கலாம் இந்த ஷர்ட்டில் அப்படி என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு. இது ரொம்ப ஸ்பெஷலான ஷர்ட், அதனால தான் நான் வந்து ரொம்ப இதுவாக வச்சுருக்கேன். எனக்கு பர்த்டேக்கு வந்து ரொம்ப வேண்டியவங்க ரொம்ப 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 பார்த்து எடுத்து எனக்கு கொடுத்த ஷர்ட். அண்ட் தட் இஸ் மை பிளான், ஃபார்மல் பிளான். அண்ட் அவ்வளோதான் மக்களே, பேக்கை காலி பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயமாக பேக்கை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வாட்டர் பாட்டில் அது என்ன எல்லாம் தண்ணி காலி பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பேக்கை ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு ஆஃபீஸ்க்கு தேவையானது ரொம்ப நேரமாக வந்து நான் காமிச்சு எல்லாம் பண்ணிட்டேன். அண்ட் எஸ், நல்லா இருக்கா மக்களே? கடுக்கன் போட்டிருக்கேன், கடுக்கன். மொத்தமாக 400 ரூபாய் ஆச்சு. இது எல்லாமே சில்வர் தான், ஆக்சுவலி சில்வர் தான். சில்வரில் அது ஸ்டோன் வச்சுருக்காங்க. 300 ஆச்சு. அண்ட் ஆச்சாரிக்கு வந்து ஒரு 100 rupees பே பண்ணி காது குத்திக்கிட்டேன். அண்ட் ஐ வாஸ் மை டேடி கிட்ட சொன்னேன், காது குத்துடா, ரொம்ப நாள் ஆச்சு காது குத்தி அப்படின்னு. வாஸ் லைக் ஓகே குத்திக்கோ, அதுக்கு என்கிட்ட கேட்குறேன், குத்திக்கோ அப்படின்னாரு. லைக் ஓகே குத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதுக்காக ஐ ட்ராவல் நியர்லி 50 kilometers, 50-60 kilometers கூட இருக்க வாய்ப்பு இருக்குது.
ஊர்லேருந்து செய்யார் போயிட்டு செய்யார்லேருந்து ரிட்டன் வந்தேன் வெறும் ஒரு காது குத்துக்கு, என் காது குத்துக்கு. ஸோ எஸ் அண்ட் சாரி, அதையும் இன்வைட் பண்ணல. சின்ன வயசில் இருந்தேன் ஃபஸ்ட்டு காது குத்தில். அப்போது என் மம்மி டேடியெல்லாம் இன்வைட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் தெரிஞ்சவங்கலாம். இப்போ பெரியவன் ஆகிட்டு காது குத்துறேன், சாரி யாருமே இன்வைட் பண்ணலன்றதுக்கு ஐம் வெரி சாரி. நெக்ஸ்ட் டைம் காது குத்துறேன்னா ஏதோ ஒன்று குத்திக்கிறேன், டேட்டோ போடுறேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா வந்து எல்லாரையும் கூப்பிட்றேன். எல்லோரும் வந்து விழாவை சிரிப்பிச்சு வச்சுட்டு போகணும். ஓகே. அண்ட் மழை பெய்யுது, ஸ்வெட்டிங் புல்லட்ஸ். ஸோ மக்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் பண்ண வேணாம், நம்மளாக இருந்தால் போதும். அண்ட் அந்த பேக்ரவுண்ட் லைட் ரொம்ப கன்றாவியாக வந்து இருக்குது. என் ஃபேஸில் வந்து பலான்னு அடிக்குது, உங்களுக்குமே பலான்னு அடிக்குது, நல்லா தெரியுது. ஸோ ஓகே. அப்போது கண்ணாடியிலேருந்து அடிக்கிறாங்க. என்னங்க இதெல்லாம் என்னங்க நியாயமாக இருக்கு? ஓகே, இது ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே, ஊதுவத்தி ஏற்றி இருக்கணும் அப்படின்னே கொஞ்சம் ரூம் ஃப்ரெஷ்னர் வாங்குறதால காசு இல்லை, அதனால் ஊதுவத்தி ஏற்றிருக்கோம். அண்ட் கொஞ்சம் கச்சா இருக்குங்க, கிட்டத்தட்ட பர்ஃபெக்டாக இருக்குது பேச்சுலருடைய கண் பார்வையில். ஒரு ஃபேமிலி பர்சன் இதெல்லாம் பார்த்தா நீ எல்லாம் வீடாக கல்யாணம் மட்டும் இது பண்ணுவேன் அப்படின்னு கேட்பான். த ஆன்சர் இஸ் ஐம் நாட் கோயிங் டு கெட் மேரிட் அண்ட் ஐ நோ தட். எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாவங்க உங்கள் பையன் ரொம்ப புவர் ஃபேமிலி, நான் சம்பாதிக்கிறது எனக்கே பத்தலை. இப்போ நான் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வந்து கூட வாழ்கிறதுக்கு அவங்க தான் சமைச்சு இது பண்ணணும் நான் நீங்கள் நினைக்கலாம். I know how to cook, I know how to clean. Young ladies out there, if you are from 30 to 20 and you are a young beautiful girl looking for what do I call myself, a bride or groom, who is very handy with the kitchen, who is very handy with the cleaning, who is very good at arranging things, and who is very capable of doing more things than one could ever imagine. Ladies and gentlemen, your boy Arun is here, and yes, you can't expect anything from me. I'm just a poor guy, and தமிழில் பேச மறந்துட்டேன், இங்கிலீஷில் பேசிகிட்டே இருக்கேன், எனக்கு தெரியுது. ஸோ எஸ், கண்டென்ட்டே இல்லாமல் ரொம்ப நேரம் பேசாதரா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. கண்டென்ட் இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் டயர்டாகிடும், அதனால தான் நான் அது இங்கே கட் பண்ணிக்கிறேன். உங்களை எல்லோரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டெய்லியும் வீடியோஸ் வேணுமா? அண்ட் எஸ், இதை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் வேணுமா? வீக்லி எத்தனை நாளைக்கு உங்களுக்கு வீடியோஸ் வேணும்? என்ன வீடியோஸ் வேணும்? எனி டாபிக், அந்த ஆஸ்ட்ராலஜி அதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு நான் அது எடுக்க ஆரம்பித்தேன், வளர்ந்து போயிட்டே இருக்கு. ஸோ அதை அப்படியே கட் பண்ணிட்டேன், அது ஃபுல்லாக எடுத்துடல, வேண்டான்னு விட்டுட்டேன். அண்ட் எஸ், எனிதிங் கேளுங்க, கேட்டு பாருங்க. கேட்டால் கிடைக்காததுன்னு ஒன்றுமே இல்லை. அழுகிற குழந்தைக்கு தான் பால் கொடுப்பாங்க. நீங்கள் கேட்கலாம், என்னடா இது கன்றாவியான டைலாக்கை தூக்கினது இங்கே, லைக் அந்த இது தூக்கினது இங்கே கேட்குறடா, என்னடா சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். சம்மந்தம் இருக்குது, நான் தான் அந்த அழுகிற குழந்தை. பசிக்குது, வேற எதுவும் இல்லைங்க, பால் குடிக்கணும், லைக் சாப்பிடணும். So ladies and gentlemen, until then, Tata bye bye, see you. And கண்டராவியான t-shirt, oversize t-shirt மாற்ற போகிறேன். I'm going to wear something very good, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி. ஸோ எஸ், அந்த மாதிரி வீடியோஸ் என்னுடைய லுக்கை சேஞ்ச் பண்ணுவேன். நீ என்னடா டேஸ்ட் வச்சுருக்க, என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, லுக், நான் மார்வலோடைய பேண்ட்டு போட்டிருக்கேன். திஸ் இஸ் மார்வல் இது, அண்ட் இது லீடர்னு ஒரு ஷர்ட்டு. ரெண்டுமே வந்து நான் வந்து டிமார்ட்டில் தான் எடுத்தேன். நல்லா இருக்குன்னு எடுத்தேன். நல்லா டேஸ்ட் இருக்குன்னெலாம் கேட்கக்கூடாது. காசு இருக்கான்னு கேட்குறீங்களா? இல்லைன்னு சொல்ல முடியும். டேஸ்ட் இருக்கான்னு கேட்குறீங்களா? இருக்குது, ஆனால் போட்டோன்னா செலவாகும். அதனால தான் நான் போடாமல் இருக்கேன்.
ஜூடியோவில் போய் எனக்கு எடுக்க தெரியாது. அதனால தான் எனக்கு வேலை யாரோ அவங்க கொடுத்துருக்காங்க, போடுறேன், நல்லா இருக்கு, வேர்த்து ஊற்றுது. ஆனால் குளிக்கணும் தோணல இந்த வாட்டி. நல்ல வேலை. எப்பவுமே வந்து சென்னை வந்தோடனே கசன்னு இருக்கும். பட் இந்த வாட்டி கொஞ்சம் மழைனால குளிக்கணுன்ற மாதிரி இல்லை, ஜஸ்ட் வந்து கொஞ்சம் ஏர் அவுட் பண்ணால் போதுன்ற மாதிரி இருக்குது ரூம் இப்போது. அண்ட் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு சென்னை பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் அது ஆன்சர் இஸ் நோ. எனக்கு சென்னை பிடிக்கும். சென்னையில் இருக்கிற மக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு வீடியோவில் வந்து நான் சென்னையை வந்து நான் ரொம்ப இது பண்ணியிருக்கேன், கிரிட்டிசைஸ் பண்ணுறேன், ரொம்ப சென்னையை கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க வந்து பர்ஸ்னலாக வந்து கழுவி கொடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலி நான் சென்னை பற்றி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த சென்னையில் வந்து சென்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாருக்குமே தெரியணும்னு நான் விரும்பிக்கிறேன். ஆனால் இவந்தோ சென்னையில் வந்து இவ்வளோ பிரச்சனைகளான ஒரு சின்ன ரூமுக்கு 8000 ரூபா கொடுத்து எதுவுமே இல்லாமல் வந்து நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு இருந்தாலுமே சென்னை நல்லா தான் பார்த்துக்குது. ஏன்னா சென்னையில் இருக்கிற மக்கள் தான் வந்து எனக்கு வந்து இது வரைக்கும் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. வேறு எந்த ஊர் மக்களும் இல்லை. ஸோ எஸ், வாழ்க்கையில் மென்மேலும் மலர என்னை வாழ்த்துங்கள். அந்த பையன் பாவங்க, ஏதாவது பண்ணி கொடுங்க. பாய்.